பங்களாதேஷ் வந்து அமெரிக்கா கூட தோற்றுருக்குறாங்க. சிங் எடுக்காது தப்பு, நடராஜன் எடுத்துருக்கலாம். பாகிஸ்தான் வந்து அயர்லாந்து கூட தோற்றுருக்குறாங்க. யூஸ்லெஸ் மைக்கு, ஆனால் வெரி யூஸ்ஃபுல்லான சேனலு, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு கப் ஸ்குவாடு எனக்கு ஓகே இல்லை தான். ஐபிஎல்லில் பார்த்துலாம் நாங்கள் எடுக்க மாட்டோம், நாங்கள் இன்டர்நேஷ்னல் பார்த்து தான் எடுப்போம் அப்படின்னு யார் யாரோ எடுத்து வச்சுக்கிறாங்க. ரிங்கு சிங் எடுக்காது தப்பு, நடராஜன் எடுத்துருக்கலாம், சாய் சுதர்சன் எடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம சொல்லலாம் அடுக்கடுக்கா. அவங்க என்னென்னா ஹார்சஸ் ஃபார் த கோர்சஸ் அப்படிம்பாங்க. இதுக்கு என்ன தேவை, எனக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் தேவை, எனக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தேவை, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தேவைன்ட்டு அதுக்கு ஆள் பிக் பண்ணிங்க. ஃபினிஷர்னால் இத்தனை பேர் தான் ஃபினிஷர் அப்படின்னு சொல்லி அப்படி பிக் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நானும் செலக்டராக இருந்திருந்தால் இந்த மாதிரி தவறுகள் நான் இருக்க போகிறதில்ல சொல்கிறேன். அப்போ என்னால் அப்படி டிசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கலாம். அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு நான் சொன்னது இந்த பிளேயர்ஸ்லாம் எடுத்துருக்கலாங்கிறது தான். இப்போ வந்து ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு, எனக்கு 4 ஸ்பின் வேணும், அதை நான் வந்து கிரவுண்டில் போய் அங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. கரெக்டு தான். வெஸ்ட் இண்டீஸ் பிச் ஸ்லோவாக இருக்கும், அதனால தான் ஸ்பின் அதிகம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது நம்ம தப்பு சொல்லலை தம்பி. இப்போ இந்த சந்தீப் சர்மா நல்லா தானே போட்டுருக்காரு ராஜஸ்தான் ராயலில். எப்போ 14வது ஓவருக்கு அப்புறம் தான் இப்போ போன ஃபஸ்ட் வீக்கெலாம் அவர் அப்போ வந்து போட்டார். அவ்வளோ டெத் ஓவரில் நல்லா போடக்கூடிய பவுலர்லாம் இருக்கும்போது நிறைய பேர் தேவையில்லாதவங்களாம் எடுத்திருக்காங்க. கலீல் அகமது எடுத்திருக்காங்க. அதுதான் அது அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர் வேணும், பால் கொஞ்சம் அலைய ஓடுற பவுலர் வேணுங்கிறாங்க. அது நடராஜன் நல்லா தானே போடுறாரு, அது எடுத்துருக்கலாம். சரி ஓகே பார்ப்போம். ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் நல்லாயிருக்கும், கம்பீரும் சேர்ந்துட்டாருன்னா சூப்பராக இருக்கும். வெற்றி. ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டனு இந்தியா டீமுக்கு. இது பெரிய காமெடி. இது ஹர்திக் பாண்டியா என்னக்குன்னு சொல்கிறது, அவர் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி தான் இருக்கிறாரு. அவர் ஆட்டிடியூட்லாம் முன்ன போன வருஷம்லாம் கூட நல்லா இருந்தாப்புல. எங்கே போய் என்ன கற்றுக்கிட்டு வந்தாருன்னு தெரியல. யாருக்குமே பிடிக்காத மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் இருக்கார் ஹர்திக் பாண்டியா. அது எனக்கு என்னமோ ஒரு இயல்பாக அதை பண்ணல. அது என்னமோ அது ஒரு முகமுடி முன்னாடி போட்டுக்கிறாரு, பின்னாடி ஒரு இயல்பான முகம் இருக்குது. அந்த இதெல்லாம் பண்ணுவார், சேட்டையெல்லாம் பண்ணுவாப்புல முன்ன கூட. ஆனால் இருந்தாலும் ஒரு ஜென்டில்மேன் தனம் கொஞ்சம் தெரியும். இதில் என்னென்னா ஏதோ அம்பானி நம்மளை கூப்பிட்டு எடுத்துட்டாரு, நம்ம என்னென்னமோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்கள் ஒரு சின்ன டீம் வந்து பண்ணிடலாம். இந்த மாதிரி இப்போ குஜராத்துக்கு போனப்போ பாண்டியாவை பார்த்தா சொல்கிறது கேட்கறதுக்கு அவர் சொல்கிற வேகம் அதிகமாக இருக்கும். அவங்கள மிரட்டி கூட வேலை வாங்கலாம். நீங்கள் இங்கே வந்து சச்சின் பையன் முதற்கொண்டு, ரோஹித் சர்மா முதற்கொண்டு, லெஜெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்க இடத்துல பாண்டியா கூப்பிட்டு நீ அதை பண்ணு இதை பண்ணு நம்ம இப்படி விளாட்னு ரொம்ப பொங்கவும் முடியாதுல்ல. அந்த இடத்துல ஒரு பண்ணது அம்பானி தான் ஃபஸ்ட்டு ஃபால்ட்டு, இந்த பாண்டியாவது ஃபால்ட்டு கிடையாது. எடுத்துருக்கலாம் கேப்டன்ஷிப்பாக ரோஹித் சர்மா தூக்க தேவையில்லை. ரோஹித் சர்மாவோட என்ன சிறந்த கணி. இவங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இங்கிலாந்து டீம் வந்து நம்மகிட்ட ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயித்தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜெயிச்சு நம்மளுக்கு டெஸ்ட்டு சீரிஸ் வின் பண்ணி கொடுத்து ரோஹித் சர்மா. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரோஹித் சர்மாக்கிட்ட. சின்ன சின்ன பசங்களை வச்சுட்டு அழகாக பண்ணார். கோலி கூட குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொல்லி போயிட்டார். இந்த மனுஷன் இன்னும் பண்ணி கொடுத்தாரு. அவர் நீங்கள் கேப்டனாக வேர்ல்டு கப் டீமில் இந்தியாவுக்கு கேப்டனே யார், ரோஹித் சர்மா. மும்பை இந்தியன்ஸில் 5 கப்பு வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கேப்டன் விட்டு தூக்கி ஹர்திக் பாண்டியா கூப்பிட்டு. என்னன்னா அம்பானியால் கப்பு வாங்காமல் இருக்க முடியாதுங்கண்ணே. அவர் உலகம் ஃபுல்லாக பணம் இருக்குது, உலகம் ஃபுல்லாக புகழ் இருக்குது. ஒரு சீசன் பார்த்தாரு வாங்க முடியல, 2வது சீசன் பார்த்தாரு வாங்க முடியலன்னொடனே அவர் வந்து சிஎஸ்கேவும் 5-5 வந்து நின்றுச்சா, இதுக்கு மேலே நம்மளுக்கு தூக்க வராதுப்பா அப்படின்னு சொல்லி யாரா இது சேஞ்ச் அவன் தான் வாங்கியிருக்கிறான். 2 தடவை ஒரு தடவை கப்பு வாங்கிட்டான் பாண்டியா, இன்னொரு டைம் ஃபைனல் கூப்பிட்டு வந்துட்டான். பெருகிற டீம் அவனை போட்டால் சரியாக போகணும், என்னமோ உள்குத்து பண்ணி அவனை தூக்கிட்டு வந்து டீமை குட்டிச்சோர் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் சொல்லணும். இப்போ வந்து வேர்ல்டு கப்ல இந்திய டீம் மட்டும் இல்லாமல் மற்ற எந்த ஸ்குவாட் வந்து வெயிட் ஆகுறாங்க. இப்போ இந்தியா ஃபைனல் வந்தால் யார் ஃபைனல் ஆப்போசிட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆஸ்திரேலியா தான் வருவாங்க. ஆஸ்திரேலியா தான் எல்லாம் பயப்படுற டீமு. T20 மோஸ்ட்லி சொல்ல முடியாதுங்கன்னா அவங்க T20 சொதப்பிட்டு தான் இருக்காங்க. T20 யார் வேணாலும் வரலாம். இந்த இப்போ நம்ம பேசிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அயர்லாந்து கூட தோற்றுருக்குறாங்க. பங்களாதேஷ் வந்து அமெரிக்கா கூட தோற்றுருக்குறாங்க. அமெரிக்கான்னு நீங்கள் அமெரிக்காக்கார யாரும் அங்கே விளையாட போகிறதில்ல. ஆமாம், இந்தியன்ஸு, பாகிஸ்தானிஸு, பங்களாதேஷிஸ்லாம் இருப்பாங்க. அவங்க அங்கே தான் நம்ம பிழைக்க போன இடத்துல கிரிக்கெட் விளையாடுற டீம் தான் அது. இருந்தாலும் அவங்ககிட்ட கூட பங்களாதேஷ் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இறங்கி தோற்றுருக்காங்க. அதேமாதிரி T20 யார் வேணாலும் ஜெயிக்கலாம். இருந்தாலும் என்னன்னு தெரியல, அந்த வேர்ல்டு கப்புன்னு வந்துட்டால் எல்லோரும் ஆஸ்திரேலியாங்கிறாங்களா. ஆனால் இந்த தடவை நடக்கூடாது, நம்ம முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 4 செமிஃபைனல், சவுத் ஆஃப்ரிக்கா செமிஃபைனல் தோற்றுருவாங்க, இங்கிலாந்து செமிஃபைனல் வந்துடுவாங்க, இந்தியா ஆஸ்திரேலியா வந்துடும். அப்படி சவுத் ஆஃப்ரிக்கா மிஸ் ஆனால் பாகிஸ்தான் வந்துடும். அதுதான் என்னால் சொல்ல முடியும்.